வீட்டு பக்கத்தில் ராபர்ட் சொல்லி ஒரு ஆள் என்கிட்ட ஆபாசமாக பேசுகிறது திருப்பி ரொம்ப தொந்தரவாக தான் இருந்தது. கடைக்கு போகிறதுக்கு ஸ்கூட்டி எடுத்துகிட்டு போகும்போது கம்பியால் அடித்து அவங்க சுண்டை கடித்து எடுத்துக்கிட்டே போயிட்டார். நான் பேங்கோடு பக்கத்தில் இருந்து நானும் என் 2 பிள்ளைகளும் தனியாக வீட்டில் வசித்து வருகிறோம். என்னுடைய கணவர் வெளிநாட்டில் வேலை செய்து வந்தார். வீட்டு பக்கத்தில் ராபர்ட் சொல்லி ஒரு ஆள் பக்கத்து வீடு வசித்து வருகிறார். அவர் நான் வீட்டில் இருந்து வெளியே போகும்போது என்கிட்ட ஆபாசமாக பேசுகிறது, ஆபாசமாக நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறது, பைக்கில் இருந்து செறுத்து என்ன போக விடாமல் ரொம்ப தொந்தரவாக இருந்தது. பல முறை நிறைய பேரை வச்சு விலைக்கு எல்லாம் பார்த்தான். ஆனால் கேட்கல. அவங்க ஒய்ஃப்கிட்ட போய் ஸ்கூல்லேயும் போய் விளக்குனா, ஆனால் அவ கேட்கல. திருப்பி ரொம்ப தொந்தரவாக தான் இருந்தது. இப்போ என்னோட கணவர் வெளிநாட்டில் இருந்து 3 வாரம் தான் ஆச்சு. வெளிநாட்டிலேருந்து அவங்கக்கிட்ட சொல்லி அவங்க போய் விளக்குனாங்க. ஆனால் கேட்கல. அதை முன்விரோதமாக வச்சுக்கிட்டு இன்றைக்கி கடைக்கு போகிறதுக்கு ஸ்கூட்டி எடுத்துகிட்டு போகும்போது கேட்டுக்கு உள்ளாடி தள்ளி போட்டு கம்பியால் அடித்து அவங்க சுண்டை கடித்து எடுத்துக்கிட்டே போயிட்டார். அதை தடுக்க போனால் என்னையும் தாக்குனாங்க. தாக்கிட்டு இவங்க சுண்டை கடித்து எடுத்ததை திருப்பி எடுத்துக்கிட்டே போயிட்டேன். ஆனால் எங்கேயோ தப்பி ஓடிட்டான். ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான். இவனை பிடிச்சி தக்க நடவடிக்கை எடுக்க கேட்டுக்கொள்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.